ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மோனிஷாஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: 250 கிராம் கேரட்டை நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 12 கப் சுகர் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். டெக்கரேட் பண்றதுக்காக பம்கின் சீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் ஃபைனலா டெசிகேட்டட் கோகனட் பவுடர் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு அது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கேரட் நம்ம கை வச்சு நசுக்குனா அது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேரட் நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு பிளேட்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூடு கொஞ்சம் ஆறுனதும் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த சுகரை நான் வந்து மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மாவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மூத்தா அரைக்கிறதுக்கு ஆல்ரெடி வேக வச்ச கேரட்டோட எக்ஸஸ் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்டா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் நான் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது சீக்கிரமாவே கட்டி ஆயிடும். அதனால கைவிடாம நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ ஹை ஃப்ளேம் இல்ல லோ ஃப்ளேம்ல மாத்தி மாத்தி வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா விடாம கிளறி விட்டுட்டே இருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணி கையில நெய் தடவி இதுல எடுத்து ஒரு பால் ஷேப்க்கு நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு கை வச்சு இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டா பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெடி பண்ணி வச்ச அந்த அல்வாவை நல்லா டெசிகேட்டட் கோகனட் பவுடர்ல போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பிளேட்க்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பீஸையுமே நான் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்றதுக்காக அதுக்கு மேல பம்கின் சீட் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன்ல எடுக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு. நீங்களும் இந்த கேரட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஜேர்னில நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.